ம் என்ன? உட்காரு. இப்படி உட்காரு. இந்த சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. இல்ல பரவாயில்ல. சாப்பிடு. அதுக்குள்ள அவன் தொப்பில 2 குத்துன்னு வச்சுக்க. கலக்கிடுவான். அங்க பாரு. இன்னும் கொஞ்சம். வேணாம் போதும் போதும். கொஞ்சம். டேய் அவனை போய் அடா. ஏய் இருடா. எதுக்கு அவ முன்னாடி அவனை அடிச்சு சிம்பத்தியில் அவளுக்கு லவ் வரத்துக்கா? ஒருடா. அவகிட்ட பேசுறதுக்கு நீ யாரா? ஃப்ரெண்டு. எங்க ஜாதிக்காரி பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா? இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகி நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும்டா. இனிமே அவகிட்ட பேசுற வச்சுக்காது. டேய் என்ன முறைக்கிற? பழனி அவளை டீப்பா லவ் பண்றான். ஏதாச்சும் குறுக்கு சால் ஓட்டணும்னு நினைச்ச சங்க அறுத்துருவோம். வாடா. தயாளன், நான் கரஸ்பாண்டன் பேசுகிறேன். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். கோமதி நாயகர் ரிட்டர்ன்மெண்ட் ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல விஷயம் சார். பொறுப்பு உங்ககிட்ட தான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஆனால் பொறுப்பை நாம் மட்டுமே வச்சுக்காம பசங்ககிட்டே கொஞ்சம் பிரித்து கொடுப்போம் சார். அவங்ககிட்ட இருந்து புது புது ஐடியாஸ் வரும். ஃபங்க்ஷனே ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் சார். நான் சொல்கிறதுலே ஒரு அர்த்தம் இருக்குது சார். நல்லது, அப்படியே பண்ணுங்க. ஓகே சார், நான் இதை பற்றி உடனே பசங்ககிட்ட பேசுகிறேன். சார் அது ஸ்டூடெண்ட்ஸோட வேலை கிடையாது சார். உங்கள் வேலையை எங்கள் தலையில் கட்டாதீங்க. சரி, நீ வராத சார். உட்கார். நான் ரெடி சார். சார் நான் வரேன் சார். நான் வரேன் சார். நான் வரேன் சார். 33% பெண்களுக்கு. நாங்க இல்லையா சார்? பெரிதினும் பெரிது கேள்னு சொல்லியிருக்காங்க. 33% என்ன, 50% தரேன். சார் அப்ப நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். நானும் வரேன் சார். நீயும் ஆதியும் சேர்ந்து லீட் பண்ணுங்க. அவங்களாம் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டோம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க. மற்றவங்களாம் ஸ்டாஃப் வர வரைக்கும் ஏதாவது புக் எடுத்து பார்த்துட்டுங்க. சத்தம் போடாதீங்க. ஓகே வாங்க. இதுதான் உண்ணாம தின்னாம அண்ணாமலையான் கொண்டு போன கதை. ஏய் அது எப்படிரா? அவ கூட பேசுறதுக்கு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் முட்டி மோதி அந்த கதவை முடிற. என்ன எதுக்குடா பாக்குற? அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாடா. நடுவில் இருக்க சார் மட்டும் போயிட்டாருன்னு வச்சுக்கயேன், உன் நிலைமை ரொம்ப கஷ்டம். பாரு, சார் போறாரு, போயிட்டாரு. பாத்தியா? அடி வாங்கினாதான் சரிப்படுவோம். ஏய் பாத்துரா, வெயிட்ரா. மேடம் 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 ஒரு நிமிஷம். ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்குது? 4 நாளாக காலேஜ் வரல, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன், யாருக்கா உடம்பு சரியில்லையா? நம்ம 2 பேரும் பேசுறது பழகிறதால பிரச்சனை. ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு தப்பா பேசுறாரு சார். யாரு? பிரின்சிபால் தான். அவருக்கு என்ன பிரச்சனை? நேரா அப்பா கிட்ட வந்து அது இதுன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. என் ஃபேமிலியில மட்டும் இல்ல, வீடு திருமணம் வரைக்கும் அசிங்கப்படுத்திட்டாரு. வேற வேற ஒன்றும் இல்லை. அப்பா உண்மையானு கேட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, தூக்கி போட்டு காலேஜ் கிளம்பிட வேண்டியதானே? 4 நாளாக என்ன பண்ணீங்க? யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன வச்சிங்க? இல்லைன்னு சொன்னதுல ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்துச்சா? இல்லைங்க, 4 நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்களே, ஏதாவது இருக்கான்னு இருந்துச்சா? ஒன்றும் இல்லைல்ல. அப்படி போய் உட்காருங்க. இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பின்னாடி தான் உட்காரணும், அந்த பக்கம் போய் உட்காருங்க. தெரியும். பாத்தீங்களா எப்படி ஆஃப் பண்ணனு ஞானயாக. ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்குது. அரை மணி நேரமா நின்னு பேசிட்டு போறாங்க. கம்முன்னு இருந்தவங்களை கனெக்ஷன் பண்ணி விட்டீங்க. கட்டே பிடிங்கிடுவேன் சார். அங்கெல்லாம் நம்ம உட்கார கூடாதா? முன்னாடி உட்காந்து என்ன சார் பண்ண போறீங்க? காலாட்டிக்கிட்டும் காதை நோண்டிக்கிட்டும் இருப்பீங்க சார்.
எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை உட்கார வச்சுட்டு ஏதோ பசங்கனால எங்களுக்கு பெரிய பிரச்சனை வர மாதிரி 7-8 ஸ்டாஃப்ஸுங்க விசில வச்சுட்டு அடியால் மாதிரி நின்னுட்டு பசங்களை அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்றனால தான் சார் பசங்க அப்படி பண்றாங்க. பசங்க தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு. ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல பசங்க முன்னாடி, அப்புறம் நாங்க பின்னாடியும் பசங்க, அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்தா போதும் சார். இந்த ஃபங்க்ஷன் வளவலா கொலக்கலான்லாம் நடக்காது சார். எப்படி டிசிப்ளினா நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. டிசிப்ளினா நடக்கும் போதா அவன் கட்டை கட்டி வச்சிருந்தாலும் காம்பவுண்ட் தாண்டி குதிப்பானுங்க. ஓப்பன் அப்டா நல்லா தான் இருக்கும். அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கல நிலவர கலவர மாவட்டம். நம்மளாம் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்ப்போம். மொத்தம் 4 சீட்டு இருக்குதுயா. சரி சார். ஒன்று சேர்மன், ஒன்று கரஸ்பாண்டன்ட், இன்னொன்று கோமதி நாயகத்துக்கு, இன்னொன்று யாருக்கா இருக்கும்? அயலுக்காக இருக்குமோ? 1 அடி கீழே இறங்கு. எனக்கு சந்தோஷம் வர மாதிரி பேசி போறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் சார். எப்படி போகுது? இப்பொழுது விழாவின் நாயகன் முனைவர் வே கோமதி நாயகம் அவர்களை மேடை கலக்கிறோம். நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறோம். போங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். எனது எஜுகேஷன் ஜேர்னியில் எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் சாரி இஸ் பெஸ்ட். அவர் பார்வையில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார். அவர் கண்ணில் ஒரு கமாண்டிங் தெரியும். ஒரு மிடுக்கானவர். 6 feet சிங்கம் தான் அவர் செல்லமா நான் கூப்பிடுவேன். வாத்தியார்னா ஸ்ட்ரிக்டா இருக்கணும்யா. அப்படிதான் இருக்கணும். மிடுக்கா இருக்கணும். அப்பதான் நிர்வாகம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஃபங்க்ஷனோட இவங்க 2 பேர் சிக்னல் தானே களை கட்டுது. அப்படி எல்லாம் இந்த சில்லுட்டி பசங்களை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம எல்டர் சேர்மன் அவர்களுக்கும் எங்க கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். அவர்தான் நான் தான் அவர். இன்னும் சொல்ல போனால் அவர் யானை என்றால் நான் யானை கூட்டம். அவர் ஒத்தப்புலி என்றால் நான் 10 புலி. அவர் திருக்குறள் என்றால் நான் தொலைந்து போன வளையாபதி குண்டகேஸ். அவர் ஷேக்ஸ்பியர் என்றால் நான் கேட்டுக்கிறீங்க. ஆக பிம்பம் தான் இந்த கல்லூரியை விட்டு வெளியே செல்கிறது. கண்ணாடி இங்கேதான் இருக்கும். இந்த கல்லூரி நிர்வாகம் இன்னும் இதைவிட உயர்வாக செயல்படும் என்று உறுதி கூறிக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த விழாவை புதுசாக இருக்கு, டிசிப்ளினாக இருக்கு. திட்டமிட்ட மாணவர்களுக்கு நன்றி. வழிகாட்டின தயாளனுக்கும் நன்றி. கொஞ்சம் வந்து பேசுங்க தயாளன். போங்க சார். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். சாருக்கு எனக்கும் பெருசாக பழக்கம்லாம் கிடையாது. கடந்து போகும்போது சிரிச்சுப்போம். ஒவ்வொருத்தர் பாராட்டி பேசும்போதும் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. சார் பயங்கர கோவக்காரரு, ரொம்ப டெரராக இருப்பார். பசங்களை அப்படியே மிரட்டுவார் கண்ணிலேயே. பசங்களாம் இவரை பார்த்தா பயப்படுவாங்க. இது எல்லாமே சார் மேலே வச்ச விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். குறை கண்டுபிடிச்சு பேசுறது குளத்தொழிலடா. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட இருக்க சின்ன மனக்குறையை நான் பகிர்ந்துக்கலாமா? சொல்லுங்க. நன்றி. இது சார்கிட்ட மட்டும் எனக்கு இருக்கிற மனக்குறை இல்லை. சார் மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேராசிரியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன மனக்குறை. சாருக்கும் மாணவர்களுக்குமான உறவு தாமரையிலை தண்ணீர் மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா பசங்ககிட்ட இவர் நெருங்கி போகவே இல்லை, தள்ளியே இருந்திருக்காரு. இவர்கிட்ட படித்த மாணவர்களுடைய முகம் இவருக்கு ஞாபகத்தில் இருக்காது, பெயர்கள் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர்களுடைய திறமை, குறை, நிறை இது எதுவுமே சார் தெரியாது. ஏன்னா கிட்டே நெருங்கலையே. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்களை நெருங்கி அவன் தோளில் கை போட்டு உன் பிரச்சனை என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களை கடந்து போன லட்சக்கணக்கான மாணவர்களின் மனக்காயங்களுக்கு மருந்து போட்டதாக இருந்திருக்கும். சார் சிங்கம், புலி, கரடியெல்லாம் யாருக்கு சார் வேணும்? யாருக்கு வேணும்? மனிதாபிமானம் மிக்க ஆசிரியர்கள் வேணும் சார். படித்த வாத்தியார் வேணாம் சார். தினம் படிக்கிற வாத்தியார் தான் சார் வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுங்க சார். நன்றி. நீ தப்பா மட்டும்தானடா பேசுவேன். ஏற்புரை வழங்க ஐயா கோமதி நாயகம் அவர்களை அழைக்கிறோம். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் கிளாஸ் ரூமில் நல்ல கலகலப்பாக தான் இருந்தேன். படிப்பும் மரியாதையும் வளர வளர அந்த கலகலப்பு தானாக மறைஞ்சு போச்சு. நான் இறுகி போயிட்டேன். மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் இறுகி போனேன். பசங்க என்னை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க.
நான் எல்லாத்தையும் விட்டு தூரமாக போயிட்டேன். கிளாஸ் ரூமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிற மனப்பான்மையே இல்லாமல் போச்சு. ஏய், என்னாச்சு? இப்போ வந்துடும். சீக்கிரம் டைம் ஆச்சு, போ, போ. வந்துடுறாரு. அடிக்கடி ஆசிரியர்கள் ஓ மேல பட வேண்டிய கைடா அது. தயாளன் சொன்னது உண்மை. நல்லா உணர்ந்து பேசினார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது நம் கல்லூரியின் தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து சிறப்பு செய்வார். எல்லாரும் போயிருந்தோம். பரவாயில்லடா. பரவாயில்லையா? ம். ஏய், போடா போய் அட்ரா. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஏய் வாங்கடா. ஃபிசிக்ஸ்ரா. கெமிஸ்ட்ரி வாங்கல? ஏன்டா வாங்கல? படிச்சிருக்கேன். ஏய் என்னடா முறைக்கிற? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? சொன்னா கேட்க. ஏய் அட்ரா அவனை. ஏய் போடா. ஏய் அடி. ஏய் அடி. போடா அவனை. டேய் 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 டேய். அடி. என்னடா பிரச்சனை? நிறுத்துறா. டேய் டேய். நிறுத்துறாங்கறல. என்னடா பிரச்சனைங்க? சார் நான் பேசாம தான் சார் இருந்தேன். இவனுங்க தான் தேவையில்லாம நம்பிக்கை எடுக்கிறானுங்க. ஏண்டா எல்லாம் வேலை தானா உனக்கு இருக்குடா? என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பா இந்த காலேஜ் பிரின்சிபலா இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. அப்பன் பேரை சொல்லிட்டு அலையாதீங்கடா. தனியா ஏதாவது அச்சீவ் பண்ண பாருங்க. பாக்குறேன். ஏதாவது அடிபட்டிருக்காயா உனக்கு? இல்ல சார். உனக்கு இல்ல. போங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. படிக்கிற இடத்துலயும் பிரிவினையாடா? ஏய் நில்றா. நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடி ரொம்ப ஓவரா சீன் போடுறா. இங்க பாரு, இதுக்கு மேல போதும் பொண்ணு இல்ல. எங்க ஜாதிக்கார பொண்ணு யார்கிட்டயாவது பேசுறத பார்த்தேன் கொன்றுவேன். போடா. நீ ஆதி கூட பேசுறது பழனிக்கு பிடிக்கல. இந்தா, தேங்க்யூ சார். பாடி போலாம். போங்க சார் அந்த பக்கம். சொல்லுங்க சார். சாதியை மறந்து இந்த பசங்கள்லாம் ஒன்று சேரணும் தானே அவங்கள வச்சே இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்துனீங்க. ஆமா. உங்களோட எல்லா முயற்சியும் வீண் சார். பசங்க முன்ன விட இப்போ அதிகமாக அடிச்சுக்கிறாங்க சார். அப்போ முன்னை விட அதிகமாக நம்மளை யோசிக்க சொல்கிறாங்க சார். யோசிப்போம். இன்னும் 10 நாள் இருக்குல்ல, பொறுமையா எடுத்துக்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? பசங்களுக்கு ரெடிமேட் எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு தைக்கணும் இல்லைங்க. சிவசாமி சார் உள்ளதா இருக்கு. சரி. கீழே மண்ணு இல்லாத பாத்துக்கமா. டேய் சைக்கிள்ல வெளியே போய். வணக்கம். சிவசாமி சார், நான் தான். என் பேர் தயாளன். தெரியும் நான் அப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கேன். தெரியும். உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக சொன்னவங்க என்னை பற்றி ரொம்ப தப்பாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. பிரின்ஸிபல் வந்து உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். அவருக்கு என் மேலே கோவம். அதனால் என்கிட்ட பேசுகிற பழகிற எல்லார் மேலேயும் சேர்த்த வாரி அரைச்சிட்டார். பாவம் மேடம். பச்சையம்மாள் மேடம். உட்காருங்க. அன்னைக்கு அந்த சிங்கப்பெருமாள் என்கிட்ட வந்து பேசும்போது என் பொண்ணை பத்தி ஏதோ பெருசா. சார் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியும். ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்கும் போல் இருக்கு. 4 தலைமுறை ஒரே வீட்டில் இருக்கோம். இதே வீட்டில் மொத்தம் 166 பேர். அதுலேயும் 2 வயிற்றுல. தனித்தனி தீவாய் போன மனுஷங்க இருக்கிற இந்த காலத்தில் இப்படி ஒரு குடும்பம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நான் ஒருத்த மட்டும்தான். அதனால தானோ என்னவோ இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லாம் போயிட்டோமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். வணக்கம் சார். வாங்க மேடம். என்ன சார் நீங்க இந்த பக்கம்? இல்லை, அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு. தண்ணிலை விளக்குமா? அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆமா. வணக்கம் சார். நீ என்னங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பா டிஸ்சார்ஜ் அனுப்புகிறோம். டெய்லி மேடம் தையல் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே வீட்டில் ஒரு மெஷின் வாங்கி போட்டேன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடுவேன் சார். இதுதான் மீனை பிடிச்சி கொடுக்காம பிடிக்க கற்றுக் கொடுக்குறது சிறப்பு. மேடம், நாளுக்கு நாள் உங்கள் மேலே இருக்க மரியாதை அதிகமாயிட்டே போகுது. வரேங்க. ஏதோ கேட்கணும்னு வந்தீங்க? இல்லைங்க, சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். வரேன். அப்பா இது வந்துடுறேன். இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லாம் போயிட்டோமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். தம்பி ஒரு நிமிஷம். நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த முடிவும் என்னால் தனியாக எடுக்க முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு பேசின அப்புறம் தான் எடுக்க முடியும். பேசின அப்புறம் மேடம்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க. எல்லாரும் போறாங்க வராங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க இங்க வந்ததுல இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.
என்ன பெரியப்பா கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சுமா. ஆஹா, இங்க வரைக்குமா கேட்டுச்சு? என்னால் உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதை நானே சரி பண்ணிடலான்னு தான் இந்த முயற்சி. அப்போ இல்லைன்னு சொன்னதுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு. அதை எதை பேசி நம்ம 2 பேர்த்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு வேளை சம்மதிச்சாங்கன்னா அது நம்ம நட்போட அடுத்த பரிமாணமாக இருக்கும். பாய். பாய். அண்ணா அண்ணா என்னாச்சம்மா? அண்ணா என்ன துரத்துறாங்க, நான் சரி காப்பாத்து. உள்ள போ, போய் மறந்துக்கோள். டேய், யாரா நீங்கள் எல்லாம்? டேய், டேய், அவன் மட்டும் கிடைக்கல. ஏய் என்ன கொன்றுவானா? பாரு அந்த பக்கம் பாரு. நல்லா பாரு. ஏய் காண்டவல. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் நேதாஜி நகர்லேருந்து கதைக்கிறேன். ஒரு 4 போடி எங்க பொம்பளை கிட்ட பிரச்சனை. டேய், போடா, 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 போடா. என்னடா ஃபோன் பண்றியா? ஏய் போடா போடா. பயப்படாத, அமைதியா இரு. அவங்க போயிட்டாங்க. சரி, யார் அவங்க? அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாட ஃப்ரெண்ட்ஸா? பெரியப்பா பையன். நான் அவனை அண்ணனை பார்த்தேன். ஆனா அந்த நாய் என்ன அவன் தங்கச்சியா பார்க்கல. எனக்கே தெரியாம நான் குளிக்கிறப்ப ட்ரெஸ் மாத்திரப்ப வீடியோ எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிட்டா. அப்ப அவங்க நெட்ல போட்டு மிரட்டுறாங்க. அழாத அழாத. ஹலோ தயனசா, அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. பேரு? அழகிய தமிழ் மணால. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே திலீபா. என்ன மன்னிச்சிருப்பா. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் குடும்பமானத்தை காப்பாத்திட்டப்பா, காப்பாத்திட்டேன். சார் எந்த தங்கச்சி சார் அவ? சார் நீ ஏன்டி அழுதுகிட்டே இருக்க? முதல்ல அழுகி நிப்பாட்டு. சார், இப்படி நாம அழுகிறதுனால தான் தைரியமா தப்பு பண்றாங்க. நீங்க முதல்ல பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சார் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒண்ணு பேரை வெளியே சொல்லி இருக்கிற மனு போறதுக்கா சார்? சார், எல்லா அதிகாரிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார். நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க சார். இப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்தா தான் இவ்வளோ மாதிரி இருக்க மற்ற பொண்ணுங்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் தைரியமாக போங்க, நான் லாயரை கூட்டிகிட்டு வரேன். சரி சார். 3 வயது குழந்தைய கற்பழிக்கிறான். 10 வயது பொண்ணை கூட்டா சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணுறாங்க. நண்பன் என்று நம்பி போன பொண்ணை அடித்து சித்திரவதை செய்து பலவந்தமாக நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து நாடெல்லாம் பரப்புறான். என்ன சார் நடக்குது நாட்டில்? இதெல்லாம் நிப்பாட்டவே முடியாதா? ஏன் முடியாது? குற்றவாளிகள் ஈஸியாக தப்பிக்கிறதுனால தான் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. பயம் வரணும், செத்துருன்ற பயம் வரணும். தண்டனைகளை கடுமையாக்கணும், அதை உடனே நிறைவேற்றணும். தப்பு பண்ண ஒரு 4 பேர்த்த பிடிச்சி கொண்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி நிறுத்தி அவன் தலையை எவன் தப்பு பண்ணுறான்னு பார்ப்போம். ஒருத்தன் பண்ண மாட்டான். நம்ம நாட்டில் குற்றங்களுக்கு மட்டும்தான்டா தண்டனை இருக்கு. திருந்துறதுக்கான தண்டனை தரப்படுறதே இல்லை. தீப்பெட்டி திருடி உள்ள போறவன் திரும்பி வரும்போது வரான். எல்லாம் நம்ம சாபக்கேடு. ஏய் அவனை பார்க்குறவன் பாடுறா. சார் 48 வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏன் என்னாச்சு இன்னைக்கு? வணக்கம் இழுவையா இருக்கு. வாரத்துல கடைசி நாள், கடைசி பீரியடு, அதனால இழுக்குது. உட்கார். சார் பேசாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலேஜ் வச்சா சூப்பரா இருக்கும் சார். நல்லாதான் இருக்கும். ஆமாம் சார். சார் ஸ்கூல்லையாவது பிடி பீரியட்னு ஒன்று இருக்கு, இங்கே அது கூட கிடையாது. உட்கார். சரி ஒன்று பண்ணுங்க, இந்த பீரியடை பிடி பீரியடாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஏய் என்னடா ஆச்சு? என் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் தப்பா ஃபாலோ பண்ணா சார். நீ ஏன் அவன்கிட்ட கொடுத்த? உட்கார். உனக்கு மட்டும் இல்லை, உன்ன மாதிரி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது. ஸ்காலர்ஷிப் ஃபார்ம், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் செலான் கூட ஃபில் பண்ண தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நம்முடைய கல்வி முறையே ஆசிரியர்களுக்கானதாக தான் இருக்குது. அதுலேருந்து மாறி அது என்னைக்கு மாணவர்களுக்கானதாக ஆகுதோ அன்னைக்கு தான் இது எல்லாமே சரியாகும். ஒன்று பண்ணுங்க, 2 நாள் லீவ் இருக்குல்ல, புத்தகத்தை எல்லாம் தூக்கி போட்டு வாங்க, வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல சந்திப்போம். வாழ்க்கைக்கு தேவையானதை